சீமான் இன்று சிறையில் இருக்கும் ஏர்போர்ட் மூர்த்தியை நேரில் சந்தித்து பல முக்கியமான விஷயங்களை பேசியுள்ளார். மேலும் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்தவுடனே சில முக்கிய அரசியல் முடிவுகளை எடுக்கப் போவதாக கூறப்படுகிறது. சீமான் இன்று அவர் நேரில் சந்திக்கிறப்ப சில விஷயங்கள் பேசணும். அங்கே போனீங்கன்னா தடுப்பு கண்ணாடி இருக்கும், அந்த பக்கம் ஏர்போர்ட் மூர்த்தி, இந்த பக்கம் சீமான் உட்காந்துட்டு ஃபோனில் பேசுவாங்க தான். அது எல்லாமே ரெக்கார்டு ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் சில விஷயங்களை பேசுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, வெளியில் வந்தோன்னே சில அரசியல் இருக்குது. அந்த அரசியல் என்ன என்பது அடுத்த கட்ட கேள்வி. இந்த சந்திப்புக்கு பிறகு சீமானுடைய பேச்சு வேற மாதிரி இருக்கு. யார் இங்கே இந்துத்துவ ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலிகள் யாரு, திராவிட கூலிபான் படைகளுடைய பொய் பிரச்சாரம் என்ன என்றதுதான் இன்னைக்கு அவர் ஏர்போர்ட் மூர்த்தியை பார்த்துட்டு அவர் பேசின விஷயம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியின் சமீபத்திய கைது மற்றும் குண்டர் சட்டத்தில் சிறை அடைப்புக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அவரை விடுவிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்த சூழலில் டிசம்பர் 9 இன்று புழல் சிறையில் அவரை நேரில் சந்தித்தார். ஏர்போர்ட் மூர்த்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளுடன் ஏற்பட்ட மோதலுக்கு பின் போலீஸ் புகாரில் கைது செய்யப்பட்டு பல்வேறு வழக்குகளுக்காக குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இது திமுக அரசின் அரசியல் பழிவாங்கும் போக்கின் உச்சமாக சீமான் விமர்சித்து உள்ளார். சிறை சந்திப்பின் போது இருவரும் தமிழ் அரசியலின் தற்போதைய சவால்கள், திமுக ஆட்சியின் அதிகார அத்துமீறல்கள், சட்டம் ஒழுங்கு சீரழிவு, பொய் வழக்குகளால் எதிர்க்கட்சி தலைவர்களை ஒடுக்கும் முயற்சிகள் ஆகியவற்றை பற்றி ஆழமாக விவாதித்தனர். சீமான் ஏர்போர்ட் மூர்த்தியின் தைரியமான குரலை அழிக்க முயலும் அரசின் தந்திரங்களை எதிர்கொள்ள தமிழ் தேசியவாதிகள் ஒற்றுமையாக நிற்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதே நேரம் ஏர்போர்ட் மூர்த்தி தனது சிறைவாசத்தை தமிழர் உரிமைகளுக்கான போராட்டத்தின் ஒரு பகுதியாக கருதுவதாகவும், விசிக போன்ற கட்சிகளின் தாக்குதலுக்கு பின்னால் அரசின் ஊக்கம் இருப்பதாகவும் கூறினார். இந்த சந்திப்பு இரு தலைவர்களின் பழைய நட்பையும் தமிழ் அரசியலில் பிரிவினைகளுக்கு மாற்றாக ஒற்றுமை அவசியத்தையும் வலியுறுத்தியது. மேலும் சீமான் வெளியிட்ட அறிக்கையில் ஏர்போர்ட் மூர்த்தி மீதான வழக்குகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும், அவரது விடுதலைக்காக கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் போராடுவோம் எனவும் அறிவித்தார். புழல் சிறையிலிருந்து வெளியே வந்த சீமான் ஏர்போர்ட் மூர்த்தியின் உடல்நலம் சீராக இருப்பதாகவும், ஆனால் மனதளவில் அவர் இன்னும் தீவிரமாக தமிழர் போராட்டத்தையும் தொடர தயாராக இருப்பதாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த 1 மணி நேர சந்திப்பு தமிழக அரசியலில் எதிர்க்கட்சிகளுக்கு இழைக்கப்படும் அடக்குமுறைக்கு எதிரான புதிய அலை உருவாகும் என்று அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. ஏனெனில் இருவரும் பேசிய முக்கிய விஷயங்களான ஜனநாயக படுகொலை, தமிழர் உரிமைகள் பாதுகாப்பு, எதிர்குரல்களை முடக்கும் அரசு கொள்கைகள் ஆகியவை தமிழகம் முழுவதும் பரவும் விவாதங்களை தூண்டும்.